ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். வாங்க இன்றைக்கி ஒரு அழகான ப்ரூச் ஒர்க் டிசைன் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஹேண்ட் நீடிலில் இருக்கிறதுலே ஸ்மால் சைஸில் மிஷின் த்ரெட்டு டபுள் த்ரெட்டு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பட்டர்ஃப்ளை வச்சு தான் இந்த டிசைன் பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளை, பேல் பீடு, ஐஷேப் செல்ஸு, சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ணுறேன். பட்டர்ஃப்ளை, பீடு, செல்ஸு நீங்கள் எது ஸ்டிச் பண்ணாலும் த்ரெட்டு வந்து வெளியே தெரியாத மாதிரி பண்ணுங்கள். இப்போ பட்டர்ஃப்ளை விட்டு தள்ளி குத்துறோன்னா அந்த நூல் வந்து வெளியே தெரியும். அதனால் பட்டர்ஃப்ளைக்குள்ளே வர்ற மாதிரியே நீங்கள் குத்தி எடுக்கணும். நம்ம குத்துற இடமே தெரியாத மாதிரி பார்த்துக்கிறணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி 1க்கு 2 வாட்டி ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். த்ரெட் எடுக்கும்போது வந்து ஒரு அளவுக்கு எடுங்க. அதாவது ஒரு கை நீளம் வர மாதிரி எடுங்க. ரொம்பவும் அதிகமாக எடுத்திங்கன்னா சிக்கு விழுந்துடும். நீங்கள் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப லாங்காக வரும். அதனால் கொஞ்சம் ஒரு நார்மல் லென்த்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து ஒரு பேல் பீட் கொடுக்குறேன். நான் கொடுக்குற டிசைன் தான் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டிசைன் தான், இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும்னு கட்டாயம் கிடையாது. நான் வந்து ஒரு ஐடியாவுக்காக போட்டு காட்டுறேன். உங்களுக்கு என்ன ஐடியா வருதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ பேல்படியும் நான் டபுள் டைம் ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த த்ரெட்டு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் குத்தணும். இல்லைனா த்ரெட்டு வெளியே தெரியும். நீங்கள் வந்து கிளாத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி தான், கிளாத்து என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்ச் ஆகிற த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ணும்போது இந்த பேல் பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். நீங்கள் ஆப்போசிட்டில் கூட பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் ஒரே டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். கேப் விட்டிங்கன்னா நல்லா தெரியாது இது. இப்போ நம்ம அந்த பட்டர்ஃப்ளையை அட்ஜஸ்ட் பண்ணி குத்துறால இந்த பேல் பீடு வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருந்துச்சு, இப்போ கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. பட்டர்ஃப்ளையை 2 முறை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி டபுள் ஹோல்ஸ் இருக்கும். பேக் சைடில் விட்டு நான் ஃப்ரண்ட் சைடில் எடுத்திருக்கேன். இதுக்கு தான் நம்ம சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். சர்க்கிள் வரைஞ்சோன்னா அதுக்கு மேலேயே நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்க லைன்லேயே போய்க்கலாம். இல்லைன்னா நமக்கு டைரெக்ஷன் மாறிடும். இப்போ அதுக்கடுத்து ஒரு பேல் பீடு வைக்கிறேன். இல்லைனா பட்டர்ஃப்ளைக்கு மேலே கொடுக்கு மாதிரி வர்றதுக்காக ரோலர் பீட்லேயே கொஞ்சம் குட்டியாக இருக்குள்ள, கட் பீடை விட கொஞ்சம் பெருசு, அந்த ரோலர் பீடு யூஸ் பண்ணி நம்ம அந்த பட்டர்ஃப்ளைக்கு மேலே கொடுக்கு வர மாதிரி வைக்கலாம். அது நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் பார்க்கலாம். சேம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி மறுபடியும் பேல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஒரு பிக் சைஸில் ஒயிட் பீட் எடுத்திருக்கேன், 3mm பீடு. நீங்கள் ஸ்மால் சைடு எடுத்தாலும் ஓகே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். நீடில் எடுக்கிறப்ப வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுலே குட்டியாக இருக்கிற மாதிரி நீடில் எடுங்க. அப்போ தான் அதில் சுகர் பீட்ஸ்லாம் போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பிக் சைஸ்னால் சுகர் பீட்ஸ்லாம் போகாது. நம்ம மோஸ்ட்லி ப்ரூச்சஸ் பண்ணுறப்போ சுகர் பீட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃப்ளார் செல்ஸ் எல்லாம் லாக் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். மறுபடியும் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் 3 கலர் கூட யூஸ் பண்ணுங்கள். நான் சேம் ஒரே கலரில் 3 பட்டர்ஃப்ளை வச்சுருக்கேன். அதையும் 2 வாட்டி ஸ்டிச் பண்ணுறேன்.
ரைட் ஹேண்டில் குத்துனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அது ஈஸியாக சிக்கு விழுகாமல் உள்ள போகும். நம்ம ஃப்ரெஞ்சு நாட்லாம் போடுவோம் லாரியில், அப்போ எப்படி 2 கை யூஸ் பண்ணி போடுறோம் அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். நான் 3 பட்டர்ஃப்ளை மட்டும் வச்சுருக்கேன் போதும். இப்போ வந்து ஐ ஷேப் செல்ஸ் யூஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க சர்க்கிளை வந்து நான் டிசைன் பண்ணுறேன். நான் ஒயிட் கலர் செல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஹோலில் விட்டுட்டு அது ஃப்ளவரில் கப் ஷேப் சீக்வன்ஸு அதை போட்டு சுகர் பீட்ஸ் போட்டு லோட் பண்ணுறேன். நான் 2-3 டைப்பில் போடுறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட விருப்பம்தான். நம்ம இதுக்கு பதிலாக ஒரு 3-4 சுகர் பீட்ஸ் மட்டுமே வச்சுக்கலாம், இல்லை கட் பீடு வச்சுக்கலாம், ஒரே ஒரு கட் பீடு வச்சு போடலாம், இல்லை 3-4 மைக்ரோ கட் பீட் இருக்குல்ல அது வச்சும் யூஸ் பண்ணலாம். அந்த ஐ ஷேப் சீக்வன்ஸில் செல்ஸில் எத்தனை நம்மளுக்கு ஆக்குபை ஆகுதோ அத்தனை இது வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஒரே ஒரு கப் ஷேப் சீக்வன்ஸு ஒரு சுகர் பீடு வச்சுருக்கேன். ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, த்ரெட்டு தெரியுது பாருங்கள். அதனால் இப்போ அடுத்ததில் வந்து 2 சுகர் பீட்ஸ் வச்சு காட்டுறேன். இல்லை எப்போயுமே 4 சுகர் பீட்ஸ் 5 சுகர் பீட்ஸ் லோட் பண்ணா கரெக்டாக வரும். நான் ஐடியாவுக்காக ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறேன். நான் 2 சுகர் பீட்ஸ் போட்டு இப்போ ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம இதையுமே பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ண மாதிரி 2 வாட்டி லாக் பண்ணலாம். ஆனால் சுகர் பீட்ஸில் வந்து அந்த த்ரெட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் ஒரே வாட்டி லாக் பண்ணி காட்டிட்டேன். இப்போயும் கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்கள். மறுபடியும் ஒரு ஐ ஷேப் செல்ஸு கொடுத்துட்டு கப் ஷேப்ஸில் சீக்வன்ஸு 2 சுகர் பீட்ஸு மறுபடியும் ஒரு கப் ஷேப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். அது மேலே கொடுக்குற வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சீக்வன்ஸை பார்த்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இல்லை ஒரு சீக்வன்ஸு ஃப்ரண்ட்டை பார்த்து இன்னொரு சீக்வன்ஸ் வந்து பேக்லேயும் திரும்பி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஐ ஷேப் செல்ஸு கொடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸு 2 சுகர் பீட்ஸு, நீங்கள் 2-3 கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் கோல்ஸு பெருசாக இருக்கிறது கொடுத்தா தான் அந்த நீடிலுக்குள்ளே போகும். இந்த கப் சைஸ் வந்து நம்ம இந்த மாதிரி டைரெக்ஷனில் திருப்பி வைக்கணும். அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. நான் இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சேம் அதே மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த பட்டர்ஃப்ளைக்கு மேலே வருது, அது கீழே போகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குத்திட்டோன்னா டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். யாராவது ஃப்ரீயாக ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே கீழே ஹேங்கிங்ஸ் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் ஹேங்கிங்ஸ் வச்சு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.